இப்பவும் அவ என் மனைவிதான். அவளுக்கு நீங்க எப்படி மாலை போடலாம்னு கேட்டார் ஒரு பெரியவர். அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன் கேளுங்க. பக்கத்து கிராமத்துல ஒரு பெரியவர் இருந்தார். எதையும் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவர். அவர்கிட்ட சகஜமா பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவரோட கேள்விகள் எல்லாமே ஈஸியா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு நாள் அவரோட மனைவி கடுமையா நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில இறந்து போயிட்டாங்க. இவர் அவங்களோட இறப்பு விளம்பரத்தை செய்யும் போதே மலர் மாலைகள் தவிர்க்கவும்னு சொல்லிட்டார். அதனால வந்தவங்க எல்லாருமே சாதாரணமா வந்து அஞ்சலி செலுத்தினபடியே போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அந்த விளம்பரத்தை நேரடியா கேட்காம செய்தியை மட்டும் கேள்விப்பட்டு வழக்கம் போல துக்கம் விசாரிக்க ஒரு மாலையோட வந்துட்டாரு. நேரா சடலத்துக்கு மாலை போட பக்கத்துல போனதுதான் தாமதம். இந்த பெரியவர் ஓட்டமா ஒடியாந்து நிறுத்துங்க, மாலை போடாதீங்கன்னார். அவருக்கு எதுவுமே புரியல. இறப்புனாலே எல்லாரும் மாலை வாங்கியாந்து போட்டு அஞ்சலி செலுத்துறது தான் இப்போதைய வழக்கம். இவர் மட்டும் ஏன் தடுக்கிறாருன்னு புரியாம ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு பெரியவர் சொன்னாரு, செத்து போனாலும் அவ என்னோட மனைவி தான், அவளுக்கு மாலை போட நீங்க யாரு, எப்படி போடலாம்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். மாலை போட வந்தவர் மட்டும் இல்ல, மற்ற யாருக்குமே இதுக்கான காரணம் சரியா விளங்கல. அதுக்கு பெரியவர் சொன்னாரு, என் மனைவி ஒன்னும் சாதனை படைக்கல, நீங்க பாராட்டி மாலை போடுறதுக்கு செத்து போனது ஒரு சாதனையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரு, செத்தவங்க எல்லாரும் தெய்வத்துக்கு சமம், அதனால ஒரு தெய்வத்துக்கு போடுறதா எடுத்துக்க கூடாதான்னார். அதை எல்லாரும் ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டினாங்க. பெரியவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. செத்து போனவங்க எல்லாரும் தெய்வத்துக்கு சமம்னா அந்த தெய்வத்தை கொண்டு போய் சாயங்காலம் நெருப்புல வச்சு கொளுத்துறது சரியா? நாம இப்ப அதைத்தானே செய்ய போறோம். இன்னும் சொல்றேன் கேளுங்க, தெய்வத்துக்கு போட்ட மாலையை துண்டு துண்டா வெட்டி ரோட்ல போட்டு செருப்பு காலால மிதிக்கிற வழக்கம் எங்காவது உண்டா? இப்ப எல்லாரும் அதைத்தானே செய்றீங்கன்னு கேட்டார். யாராலையும் இதுக்கு சரியான பதில சொல்ல முடியல. மாலையோட வந்தவருக்கு இது மிகப்பெரிய அவமானமா போயிடுச்சு. சரிங்க, நான் போடலைன்னு சொன்னபடியே கோபத்தோட அந்த இடத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சார். தன்னை மதிச்சு வந்த அவரு வெறுப்போட வெளியே போறத பார்த்ததும் பெரியவரு, தம்பி இங்க வாங்க, அந்த மாலையை ஏன் கழுத்துல போடுங்க அப்படின்னார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. இறப்புக்கு வாங்கி வந்த மாலையை இவருக்கு போடுறதா, அது எப்படின்னு குழப்பத்தோட முழிக்க ஆரம்பிச்சார். சும்மா போடுங்க தம்பி அப்படின்னு அவர் கையை பிடிச்சி அந்த மாலையை தன்னோட கழுத்துல வாங்கி போட்டபடியே எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்னார். இதை பாருங்க, ஏதோ நான் ஏடா கூடமா பேசுறதா எல்லாரும் நினைப்பீங்க. என் கையில முடியல இருந்த காசு மட்டுமல்ல, முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கடனை வாங்கி லட்சக்கணக்கில் பீச கட்டி போட்டுத்தான் அந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருந்து என்னோட மனைவி சடலத்தையே வாங்கிட்டு வந்தேன். இப்ப நான் எங்கேயும் போக முடியாது. இனிமே நான் யாருகிட்டையும் கடன் கேட்கவும் வழி இல்லை. ஆனாலும் பாருங்க, அந்தி சாயறதுக்குள்ள 50,000 ரூபாய் நான் புரட்டித்தான் ஆகணும். அப்பத்தான் இந்த ஈமக்கிரிய செலவுகளை முழுசா முடிக்க முடியும். ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து பந்தாவுக்கு மாலை வாங்குற காசை இந்த ஆண்டு என்கிட்ட கொடுத்திருந்தா கூட எனக்கு அந்த சங்கடம் இல்லாம இருந்திருக்கும். பொண்டாட்டியை இழந்த துக்கம் ஒரு பக்கம், இப்ப போய் எப்படி கடன் கேட்கறதுங்கிற வெக்கம் ஒரு பக்கம், இதுலயும் எப்படியோ செலவுகளை சமாளிக்க போறேன் பாருங்க, அதுதான் பெரிய சாதனை. உங்க மாலைய நான் செய்ய போற அந்த சாதனைக்கு என்ன பாராட்டினதா எடுத்துக்கிறேன் தம்பி, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாரு பாருங்க. எல்லாரும் கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க.